எல்லாருக்கும் வணக்கம். கோவை பிரியா சமையல். இந்த வீடியோவில் இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை கூடவே எள்ளு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு சொம்பு தண்ணி வச்சுங்க. ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுங்க. தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. உங்களுக்கு தேவையான அளவு கொழுக்கட்டை மாவு எடுத்துங்க. இப்போ தண்ணி கொஞ்சம் ஆறின உடனே கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்க. தண்ணி அளவாக ஊற்றி பிசைஞ்சிங்க. நிறைய ஊற்றுனீங்கன்னா பொல பொலன்னு ஆகிடுங்க. பார்த்து ஊற்றி பிசைஞ்சிங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கார கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஒரு கடாய் வச்சுங்க. 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிங்க. எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுங்க. கடுகு பொரிஞ்சோடனே ஒரு ஸ்பூன் உளுந்து பருப்பு போட்டுங்க. கூடவே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுங்க. லைட்டாக வறுத்துங்க. இப்போ கறிவேப்பிலை போட்டுங்க. பொடியாக நறுக்குன ஒரு வெங்காயம் போட்டுங்க. கூடவே பொடியாக நறுக்குன பச்சை மிளகாவும் போட்டுங்க. நல்லா வதக்கிக்குங்க. சால்ட்டு கொஞ்சம் சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ பிசைஞ்சு வச்ச மாவை போட்டுக்கலாங்க. தேங்காவை குட்டி குட்டியாக இந்த மாதிரி அரிஞ்சு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தேங்காய் போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா பிசைஞ்சிங்க. நம்ம சாப்பிடும்போது தேங்காய் வாயில் வரும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டே கொஞ்சம் கையில் எண்ணெய் தடவிங்க. அப்போ தான் கையில் ஒட்டாதுங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. அடுத்தது இந்த மாதிரி ஷேப்பை பிடிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி 4 விரல் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாங்க. இப்போ இட்லி தட்டில் நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா தடவிக்கலாங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த தட்டை வச்சுங்க. இப்போ கேஸ் பற்ற வச்சுக்கலாங்க. இப்போ இந்த கொழுக்கட்டை மாவை ஒன்று ஒன்று வச்சிடலாங்க. பத்து நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே வந்துச்சுன்னா கல் மாதிரி ஆகிடுங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. மாவு ஒட்டலை பாருங்கள். அவ்வளோதாங்க, கார கொழுக்கட்டை ரெடி. அடுத்து நம்ம இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இப்போ ஒரு கடாய் வச்சுங்க. 1 கப் எள்ளு போட்டுக்கலாங்க. லைட்டாக வறுத்துக்கலாங்க. கேஸ் ஸ்லோவாக வச்சு வறுத்துங்க. எள்ளு இந்த மாதிரி வெடிக்கும் போது நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க.
இப்போ தட்டில் கொட்டி நம்ம கொஞ்சம் ஆற வச்சுக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 1/2 கப் வேர்க்கடலை போட்டுக்கலாங்க. லைட்டாக வறுத்துக்கலாங்க, ரொம்ப வறுத்திங்கன்னா கசக்குங்க. இதையும் அதே தட்டில் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் போட்டுக்கலாங்க. லைட்டாக வறுத்துங்க. இதையும் அதிலே சேர்த்துங்க. எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய் துருவல் இந்த மூணுத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கப் வெல்லம் போட்டுக்கலாங்க. கூடவே ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க. இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுங்க. இந்த மாதிரி அரைச்சிங்க. இதுலேயே 2 ஐட்டம் பண்ணலாங்க. எள்ளு உருண்டையும் பண்ணலாம், கொழுக்கட்டை உள்ளேயும் வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா ரவுண்டாக பிடிச்சிங்க. இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிங்கன்னா எள்ளு உருண்டை ரெடி. விநாயகருக்கு எள்ளு உருண்டை ரொம்ப இஷ்டங்க. எவ்வளோ ஈஸியாக செஞ்சிட்டேன் பாருங்கள். இப்போ தேங்காய் பூரணம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? இப்போ கடாய் வச்சுங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிங்க. ஒரு கப் நாட்டு சக்கரை போட்டுங்க. நாட்டு சக்கரை பதிலாக வெல்லங்கும் போட்டுக்கலாங்க. ஒரு கப் தேங்காய் துருவல் போட்டுங்க. கேஸ் மீடியமாக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கொஞ்சம் கெட்டியாக வர வரலாம் கலக்கிக்குங்க. இந்த மாதிரி கெட்டியாக வந்தோன்னே கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பிசைஞ்சு வச்ச மாவுங்க, எள்ளு பூரணங்க, இது தேங்காய் பூரணங்க. இப்போ இந்த அச்சில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்குங்க. 2 பக்கமும் எண்ணெய் தடவிக்குங்க. நம்ம கையிலேயே எண்ணெய் தடவிக்குங்க, அப்போ தான் ஒட்டாது. கொஞ்சமாக மாவு எடுத்துங்க. இப்போ இந்த அச்சில் இந்த பக்கம் வச்சுக்கலாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. அதே மாதிரி இந்த பக்கம் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. இப்போ எள்ளு உருண்டையை வச்சுக்கலாங்க. மூடிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடலாங்க. இப்போ மெதுவாக திறந்து பாருங்க. இப்போ எடுத்துங்க. பாருங்க ஒட்டாமல் எப்படி வந்திருக்கு. இதே மாதிரி உண்ணன் அச்சில் பார்க்கலாங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து 2 பக்கமும் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்க. நல்லா அமைக்கி கொடுத்துங்க. இப்போ தேங்காய் பூரணம் வச்சுக்கலாங்க.
இப்போ மூடிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் எடுத்துடலாங்க. மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி இந்த அச்சில் பார்க்கலாங்க. இந்த மாதிரி மாவு உள்ளே வச்சு நல்லா பள்ளம் பண்ணிங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க உள்ள. இப்போ எள்ளு உருண்டையை வச்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சம் மாவு எடுத்து மேலே மூடி வச்சிடலாங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுங்க. மெதுவாக ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துங்க. அதே மாதிரி நம்ம கையிலையும் பண்ணலாங்க. சின்ன உருண்டையை எடுத்துங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து எண்ணெய் தடவி மாவு தட்டிங்க. இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு எள்ளு உருண்டை வச்சுக்கலாங்க. மெதுவாக மாவு எடுத்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா இந்த மாதிரி அழுத்தி கொடுங்க. நல்லா இந்த ஷேப்பில் பிடிச்சிக்கலாங்க. அச்சு எல்லாமே நம்ம இந்த மாதிரி செய்யலாங்க. இதே மாதிரி இன்னொரு மாடல் செஞ்சுக்கலாங்க. மாவு எடுத்து நல்லா தட்டிங்க. நல்லா ரவுண்ட் ஷேப்பாக தட்டிங்க. இப்போ தேங்காய் பூர்ணம் வச்சுக்கலாங்க. மெதுவாக க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி மூடி நல்லா அமுக்கி விட்டுங்க. பூர்ணம்லாம் வெளியே தெரியாத மாதிரி அமுக்கி விட்டுங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிங்க. இப்போ தட்டு போட்டுக்கலாங்க. ஒரு ஈர துணி போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கொழுக்கட்டையை வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் வேக விடலாங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் இருந்தால் வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. சூடோடு எடுத்திங்கன்னா அப்படியே ஒட்டிக்கோங்க துணியிலேயே. அவ்வளோதாங்க, இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.